தனக்கும் ராவணனுக்கும் மத்தியில் வைத்துக்கொண்டு பேசினாள். பஞ்சவடியில் சந்நியாச வடிவம் பூண்டு தான் வைத்த காய் கிழங்குகளுக்கு முன் உட்கார்ந்த ராவணன் தன் குலத்தையும் வீரத்தையும் பேசினான் அல்லவா? அதற்கு ஓர் எதிரொலி போல் இப்போது சிறையில் கிடந்த சீதை பேசினாள். நான் யார் என்பதை அறிந்து கொள். தசரத ராஜா உலகங்களிலும் புகழ்பெற்ற அரசர். தருமத்திற்கு ஓர் அசையா அணையாக பல்லாண்டு அரசு புரிந்த மகாராஜர். சத்தியம் காத்தவர். அவருடைய குமாரர் ராமன் என் புருஷன். தேவனை போன்ற அந்த ராமன் என் நாதனாவார். சிம்மத்தின் பலம் பெற்ற வீரன். அவரும் அவர் தம்பி லக்ஷ்மணனும் உன்னுடைய உயிரை வாங்க காத்திருக்கிறார்கள். கரணும் அவன் சேனையும் ஜனஸ்தானத்தில் என் நாதனால் நிர்மூலமாக்கப்பட்டார்கள் என்பதை அறிவாய். கருடன் விஷப்பாம்பை தூக்கி கொண்டு போவதைப் போல அவ்வளவு சுலபமாக உன்னுடைய பெருஞ்சேனை ஜனஸ்தானத்தில் என் ராமனால் ஒரு முகூர்த்த நேரத்தில் அழிக்கப்பட்டது. அந்த ராமனை தேவாசுரர்களால் கொல்லப்பட மாட்டாய் என்று வரம் பெற்ற நீ விரோதியாக்கி கொண்டாயல்லவா? அவரால் நீ உன் மரணத்தை அடைவாய் என்பது நிச்சயம். தப்ப மாட்டாய். நீ பெற்ற வரம் உன்னை காக்க மாட்டாது. வேள்வியில் யூபஸ்தம்பத்தில் கட்டிய ஆட்டை போல நிற்கிறாய் என்பதை அறிந்து கொள். ராமனுடைய கோபப்பார்வை உன்மேல் படுவதுதான் தாமதம். கடலை உலரச் செய்தாவது, சந்திரனை ஆகாயத்திலிருந்து கீழே இறக்கியாவது என் நாதர் என்னை மீட்பார். நிச்சயம் நீ செய்த தீவினை உன்னையும் உன் லங்கையையும் அழித்து பாழாக்கப் போகிறது. என் வீர புருஷர் அரக்கர்களுடன் தைரியமாக தண்டகவனத்தில் தனியாக வசித்தார். எதிர்த்து வந்த அரக்கர்களை வீரரைப் போல யுத்தம் செய்து கொன்றார். அவர் இல்லாத சமயம் பார்த்து நீ திருடனைப் போல என்னை தூக்கி வந்தாய். இந்த தீச்செயலின் பயனை அனுபவிப்பாய். தப்ப மாட்டாய். நீயும் உன் குலமும் அழிந்து போகும் காலமானது அருகில் வந்துவிட்டபடியால் விதி உன்னை இந்த பாவத்தை செய்ய தூண்டி தள்ளிற்று. அழிந்து போகும் காலத்திலேதான் இத்தகைய துர்புத்தி உண்டாகிறது. உன்னை விரும்பும்படி என்னை கேட்கிறாய். இது ஆகாத காரியம் என்பதை நீ அறியவில்லையா? அன்னப்பட்சி காக்கையிடம் அணுகுமா? வேள்வி செய்யும் வேதிகை எண்டை ஒழுக்கம் தவறிய சண்டாளனான ஒருவன் கிட்டே போக முடியுமா? உயிரையாவது உடலையாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று எனக்கு கொஞ்சமும் ஆசை இல்லை. உலகத்தாரால் இகழப்பட்டு உயிர் வைத்து கொண்டிருக்க நான் விரும்பவில்லை. நான் பயப்பட்டு உயிரை காப்பாற்றி கொள்ள உன் வசமாவேன் என்று எண்ணாதே. இவ்வாறு சொல்லிவிட்டு மௌனம் அடைந்தாள். அப்படியா என்றான் ராவணன். சரி, 12 மாதம் உனக்கு கெடு தருகிறேன். நீ என்னை மணந்தால் நல்லது. இல்லையென்றால் அந்த தவணை முடிந்ததும் என் சமையற்காரர்கள் என்னுடைய காலை ஆகாரத்திற்கு உடலை சமைப்பார்கள். இவ்வாறு சீதையை எச்சரித்துவிட்டு காவற்கார ராட்சசிகளுக்கு தனியாக உத்தரவிட்டான். இவளுடைய பிடிவாதத்தையும் கர்வத்தையும் நீங்கள் எப்படியாவது